ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா குக்கிங். நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாத்திரம் சூடானதுக்கப்புறமா இதில் எண்ணெய் சேர்க்குறேன். இது ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் பொரியலுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன். சூடுனா ரொம்ப கொதித்த தண்ணி கிடையாது, லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் இதை போட்டிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா, எண்ணெய் சூடானதும் பார்த்திங்கன்னா இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். இது உடையட்டும். இப்போ கடுகு உடைஞ்சதும் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துருவோம். எனக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலை, பக்கத்தில் ஆள் இல்லை. எனக்கு கட் பண்ணும்போது எடுக்க முடியாமல் போச்சு. 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிடுவோம். எப்பவும் போல் நார்மலாக நம்ம எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி இதை வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த டைமில் இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு இதை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருவோம். அது வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கூட இது சிக்கன் 65 மசாலா. இந்த மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இதை அப்படியே அதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு, கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை அப்படியே அதோடு சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி வடிஞ்சிடுச்சு, ஈரம் இல்லாமல் இருக்குது. இதை அப்படியே அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், இது மட்டும் போதும். இதில் இருக்கிற அந்த ஆவியிலேயே வெந்துடும். நல்லா மசாலா மட்டும் பிறன்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு மூடிடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம் கண்டிப்பாக. இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. இதை அப்படியே ஒரு டைம் நல்லா விரவி விட்டுருவோம். அடுப்பை நான் ரொம்ப கம்மி பண்ணி சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பு மட்டும் கூட்டி வச்சிடாதீங்க, இந்த ஆவியிலே வெந்துடும். இது கீழே அடி பிடிக்காமல் மட்டும் அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்க்கணுன்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் வத்தப்பொடி சேர்த்து உப்பு பத்தலை உப்பு சேர்த்து அப்படியே விரவி விடுங்க. இன்னும் கூட வேகட்டும். இன்னும் வெந்துருச்சு, காய் வெந்துருச்சு. ஆனால் இதில் இருக்கிற இந்த எண்ணெய் இன்னும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கலை. இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு 6 நிமிஷம் போல் ஆகிருக்கு நான் வச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வைக்கலாம் அடுப்பில். பிடிச்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ திரும்ப
ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இதில் எண்ணெய் பிரிஞ்சு இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வர்ற அளவுக்கு அந்த ஜூஸ் மட்டும் அரை ஸ்பூன் வர்ற அளவுக்கு வந்து பிழிஞ்சிட்டு அப்படியே நல்லா விரைவி விட்டுருங்க. இதில் வந்து அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் இறங்கிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து தேங்காய் சேர்க்குறவங்க சேர்ப்பாங்க, அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்காது தேங்காய் சேர்த்தோம்னா. இப்போ இந்த லெமன் சேர்த்ததுனால நல்லா லெமன் வாசனை வரும். ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சு இதை அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை மூடி வச்சாச்சு. இப்போ இது அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் கழித்து இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி குழம்பு வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். பருப்பு குழம்புக்கு காலிஃப்ளவர் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு